அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மனநலம் ஆன்மநலம் தரும் ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு. முதலில் ஒப்புரவு என்ற சொல்லின் செமண்டிக்கல் அப்ரோச், அதாவது பொருளியல் அணுகுமுறையை நாம் காண்போம். ஒப்புரவு என்ற சொல்லில் என்ன பொருள் என்று பார்ப்போம். ஒப்புரவு என்ற சொல்லை ஒப்புதல், உறவு என்ற இரண்டு சொல்லாக பிரிக்கலாம். ஒப்புதல் என்ற சொல்லிற்கு ஏற்றல் அல்லது இசைதல் என்ற பொருட்கள் உண்டு. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கன்சென்ட் ஆர் அக்செப்டன்ஸ். உறவு என்ற சொல்லிற்கு வலிமை என்று பொருள். இன்னும் சரியாக சொல்லப்போனால் மன வலிமை என்று அர்த்தம். எனவே ஒப்புரவு என்ற சொல்லிற்கு ஏற்று வலிமை பெறுதல். எதனை ஏற்று வலிமை பெறுதல்? இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஏற்று மன வலிமை பெறுதலே ஒப்புரவு. இப்போது நம்ம டாபிக்குள்ள போவோம். மனநலம் ஆன்மநலம் தரும் ஒப்புரவு அருட்சாதனம். நண்பர்களே, இன்று நாம் ஒரு அவசர உலகில் வாழ்கின்றோம். நாம் பயன்படுத்துகிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவசர உலகில் வாழ்கிறோம்ன்றது ரொம்ப தெளிவாகவே இருக்கும். உதாரணமாக ஃபாஸ்ட் ஃபுட், ஹாட் நியூஸ், ஹோம் டெலிவரி வித்தின் 10 minutes, ரெடிமேட் ஷர்ட்ஸ், ஃபாஸ்ட் பேட்டரி சார்ஜ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ், இமோஜஸ், இன்னும் பல. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. யாருக்குமே பொறுமையோடு இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணுன்றது இன்று நிறையாக குறைந்து வருகிறதை நாம் காண்கிறோம். இந்த அவசர உலகை வெனரபிள் பிஷப் ஃபுல்டன் ஷீன் அவர்கள் ஒரு மருத்துவமனையோடு ஒப்பிட்டு பின்வருமாறு கூறுகிறார். The more hurried the people are, the surer the sign that the health or cure is not yet achieved. அதாவது, எந்த அளவிற்கு மனித மனம் பரபரப்பிற்கும் அவசரத்திற்கும் ஆளாகின்றதோ அந்த அளவிற்கு மனிதன் தனக்கு தேவையானவற்றை இன்னும் அடையவில்லை அல்லது பெறவில்லை என்பது அர்த்தம் என்று அவர் கூறுகிறார். நண்பர்களே, அவசர உலகிற்கு இன்று அவசர உதவி தேவை. மனித வாழ்வும் இன்றைய சமூகமும் கலாச்சாரமும் எந்த அளவிற்கு ஒரு சீர்குலைந்த நிலையில் உள்ளது என்பதை அறிய அன்றன்றைய நாளின் செய்தித்தாள்களை நாம் வாசித்தாலே போதுமானது. பரிணாம வளர்ச்சி என்று ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். பரிணாம வளர்ச்சி இன்று எதில் உள்ளதோ இல்லையோ, தலையான பாவங்கள் 7 பரிணாம வளர்ச்சி பெற்றிருப்பதை நாம் செய்தித்தாள்களில் மிக எளிதாகவே நம்மால் காண முடிகின்றது. ஒரு காலத்தில் மக்கள் இசை, விளையாட்டு இது போன்ற சேனல்ஸை மட்டுமே பார்த்து ரசித்த மக்கள் இன்று முழுக்க முழுக்க செய்திகளை பார்த்து ரசிக்க துவங்கியுள்ளனர். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் திரைப்படங்களில் கூட கதாநாயகர்களை பார்த்து ரசித்த மக்கள் இன்று வில்லன்களையும் பார்த்து ரசிக்க துவங்கியுள்ளனர் என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக மாறி வருகிறது. அதாவது, அனைத்திலும் ஒரு வகையான வன்முறைகள் இன்று மக்கள் மனத்தை பிடித்து கொண்டிருக்கின்றது. கிரைம்ஸ், பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் என்று பார்ப்பவர்கள் இன்று மிக அதிகம். செய்தி, விளையாட்டு, ஏன் குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூனில் முதற்கொண்டு இன்று அதிகம் வயலன்ஸ் இருப்பது நம்மால் தெளிவாக காண முடிகிறது. இவ்வளவு இருந்தும் இன்று மக்கள் ஏன் இன்னும் இது போன்ற சேனல்ஸை விரும்பி பார்க்க விளைகின்றனர் என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது. லிஃப்ட் அப் யுவர் ஹார்ட் என்ற நூலில் வெனரபிள் ஃபுல்டன் ஷீன் அவருடைய கூறும் பொழுது, பிறருடைய அல்லது சமூகத்தின் அவல நிலையை காணும்போது ஒரு மனிதன் தற்காலிகமாக தன்னை குற்றப்படுத்தும் மனச்சான்றை அமைதிப்படுத்த இயலும் என்கிறார். எனவே தங்களை குற்றப்படுத்தும் மனச்சான்றிலிருந்து தப்பித்து கொள்ளவே மனிதர்கள் இதனை செய்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிச்சயம் மனநலமும் ஆன்மநலமும் நிச்சயம் தேவை. மேன் நீட்ஸ் ஹீலிங். மனிதனுக்கு மருந்து மிக அவசியம். மனிதனுக்கு மனநலமும் ஆன்மநலமும் தரும்
ஒப்பற்ற ஒரு மருந்து தான் இந்த ஒப்புரவு அருட்சாதனம். இந்த ஒப்பற்ற அருட்சாதனம் இறை மனித உறவை இழந்தவர்களுக்கு அந்த உறவை புதுப்பிக்கவும் வலுப்படுத்தவும் உறவும் ஒரு அற்புதமான அருட்சாதனம். இது கடவுளால் நேரிடையாக கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமே தரப்பட்ட ஒரு ஒப்பற்ற கொடை என்று சொல்லலாம். ஆனால் இன்று மக்களால் அதிகம் புறக்கணிக்கப்படும் ஒரு அருட்சாதனமாகவும் ஒப்புரவு அடையாளம் இருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. இத்தகைய மனநலமும் ஆன்ம நலமும் தரும் இந்த அருட்சாதனத்தை மக்கள் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.